காலை வணக்கம். இங்கே அருமையான தீர்ப்பு என்னென்னா, இளம் குற்றவாளிகளுக்காக ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 787 ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 787 ஓம் பிரகாஷ் ஆலிஸ் இஸ்ரேல் ஆலிஸ் ராஜு ஆலிஸ் ராஜுதாஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த பையன் 14 வயசு குற்றம் செய்யும்போது அதை போலீஸ் தரப்பில் ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு பேங்க் பாஸ்புக்கை காமிச்சு அவன் அடல்ட்டுன்னு சொல்லி அவன் தூக்கு தண்டனையே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸில் எவ்வளோ மனு போட்டிருக்காங்க. மாறி 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 பாருங்கள், பேராகிராஃப் அதை பற்றி படிங்க. ஃபைனலாக ரிட் இது ஒரு ரிட்டுக்கு மேலே அப்பீல் கிரிமினல் அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் அவரை விடுதலை பண்ணிடுச்சு. குழந்தைக்கு வயசு 14. இதில் என்ன கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதித்துறையினுடைய தவறான நடவடிக்கையால் மனிதனுக்கு குற்றங்கள் தீங்கு இழைக்கக்கூடாது. ஆக்டஸ் குரி நிமினம் கிராவாபிட் என்ற மேக்சினை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான தீர்ப்பு. இது டாக்ட்ரினல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மை என்றால் என்ன, நீதிமன்றம் உண்மையை எவ்வாறு கண்டறிய வேண்டும், ட்ரூத் அண்ட் த கோர்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இல்லாமல் நிறைய தீர்ப்பு ஜஸ்டிஸோட கிருஷ்ணயருடைய தீர்ப்புகள், வார்த்தைகள், என்டையர் ஜேர்னி ஆஃப் ஜஸ்ட் டு டிசர்ன் த ட்ரூத் ஃப்ரம் த ப்ளீடிங்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த பார்ட், ட்ரூத் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய அருமையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு. அப்புறம் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் இருக்கிற எல்லா பிரிவுகளையும் பற்றி அருமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜுவனல்ன்றது அந்த குழந்தை என்பது ஒரு மனிதனுடைய சமுதாயத்தில் தேவைப்படுகிற ஒரு அங்கமானது. அவனுடைய முறையாக வளர்க்க வேண்டியது நீதிமன்றம், சமூகம், எல்லாருக்கும் சட்டம் எல்லாத்துக்கும் கடமைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் பேரண்ட்ஸ் பேட்ரி, அந்த டாக்ட்ரின் ஆங்கிலேயரிலிருந்து வந்தது. ராஜா தான் எல்லா குடிமகளும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால அங்கே குடிமகளுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள சில வசதிகள் இல்லாத சூழ்நிலை அவங்க தான் அதை பாதுகாக்கணும்னு சொல்லி மிக அருமையான கருத்து, அருமையான பாராட்டு. ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேசன் தீர்ப்பு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் நீதிபதிகள் ஆகணும்னா ஒவ்வொரு பற்றியும் நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைட்டிலில் நீங்கள் கட்டுரை எழுதலாம். ஜுவனல் ஜஸ்டிஸ்னா என்ன, ரைட்டு, ஹவு டு அப்ரோச் சுப்ரீம் கோர்ட்டு, கம்யூட்டேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸு, வாட் இஸ் ட்ரூத்து, வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கோர்ட், ஹவு டு ஃபைண்ட் அவுட் ட்ரூத்து, இதெல்லாம் நீங்கள் டைட்டிலாக வச்சு டெசர்டேஷன் எழுதலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. செய்யுங்க. காலை வணக்கம். நன்றி.